ஹாய். ரொட்டீன் லைஃப்ல நம்ம சாப்பிடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு நம்ம ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது தமிழ் ஹிஸ்டரியா இருக்கட்டும், இந்தியன் ஆர் வேர்ல்ட் ஹிஸ்டரியா இருக்கட்டும். ஸோ இத பத்தின ஒரு பேசிக் நாலேட்ஜ் நமக்கு கண்டிப்பா தேவை. எனக்கு புரியுது. இதெல்லாம் ஒரே நாள்ல ஒரு புக் படிச்சோ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட உட்கார்ந்து இத பத்தி கேட்கவோ நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஜெனரேஷன் மாறிடுச்சு. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இத பத்தி எங்கடா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதுல நம்ம தேடினா கிடைக்காத விஷயமே கிடையாது. ஸோ இத நம்ம யூஸ் பண்ணிட்டு, இனி வர ஜெனரேஷனுக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டூ ஹிஸ்டரி டாக்ஸ். இந்த சேனல்ல நம்ம வேர்ல்ட் ஹிஸ்டரியோட ஒட்டுமொத்த கதைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்டா, பெஸ்ட்டா இது நம்ம தெரிஞ்சே ஆகணும்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். எஸ், மகாபாரதம், தி கிரேட் இந்தியன் நாவல். படிக்க படிக்க இது என்ன தூங்க விடல. இதோட இம்பாக்ட் எனக்கு அவ்ளோ ஆர்வத்த தூண்டுனுச்சு. நீங்க இதுவரைக்கும் இந்த சீரியல்ஸ்ல அப்புறம் நெறைய பேர் சொல்லி கூட கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இதோட கரு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டா, அது வந்துடா எங்கேயோ போவாரு, அப்புறம் வருவாரு. ஏய் அவர் தான்டா இவரு. ஸோ இத மாத்தி அவர் யாரு? அது ஏன் நடந்துச்சு? ஒட்டுமொத்த கேரக்டர்ஸும் உங்க மைண்ட்ல நிக்கிற மாரி ஸ்கெட்ச் போட்டு சொல்லப் போறேன். ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை 5000 வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீகேஷ்.